ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் வீடியோ போட முடியல, ட்ராவலில் இருந்ததுனால எக்ஸாக்டாக போட முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாளைக்கு எப்படி அனலைஸ் பண்ணலாம், எந்த சைடு வந்து நமக்கு கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை புட் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நேற்று அனலிசிஸில், அதாவது நேற்று நடந்த மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சப்போர்ட்னு சொல்லியிருந்த இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் ரீஜன், சப்போர்ட், இந்த இடம் சப்போர்ட், எகெயின் இப்போ பாருங்க கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து செல்லிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மார்க்கெட் காமிச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு ஓப்பன் ஆனதும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணுறப்ப நீங்களே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸாக்டாக மார்க் இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை மார்க் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து மார்க்கெட் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு ஹை வந்ததுமே வந்து எங்கன்னா கரெக்டா ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து தொட்டுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கண்டில காட்டுறேன். எதுக்காக நம்ம அதை மார்க் பண்ணி ஃபாலோ பண்றோங்கிறதுக்காக சொல்றதுக்காக ஜஸ்ட். சரிங்களா? கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பாருங்க கரெக்டா ப்ரீவியஸ் டேவோட ஹை நேத்து ட்ரேடிங் நடந்துச்சுல அதோட லோவை தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட்ல எப்பவுமே ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டே கேண்டில் வந்துடலாம். டே கேண்டில். ஸோ ஃபர்தராக இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே வந்து உங்களுக்கு சொல்றது தான், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் மூவ்க்குள்ள, அதாவது ஒரு ஹை லோ எகெயின் ஹை லோடு போயிட்டு இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்புகிற பட்சத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் சைடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை இப்படியே தொடர்ந்து இறங்கினாலும் பாசிபிலிட்டிஸ். பட் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, திரும்புறது இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா ஓகேங்களா, செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நீங்கள் பாருங்க, நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட் என்ன மாதிரியான மூமெண்டம்குள்ள தான் இருக்குன்னா இந்த சேனல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு லோ ஹை அகெயின் லோ திருப்பி ஹை லோ ஹை போயிட்டு இப்போ என்ன ஆயிருக்கு, இந்த லோ தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. என்னோட அனாலிசிஸ் படி எகெயின் இன்னைய டேவோட ஹையை தாண்டறப்ப இந்த ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்படி இந்த பாசிபிலிட்டிஸ் நடந்து திரும்பிச்சுன்னா நமக்கு வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அந்த ரீடெஸ்ட் லெவல் வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகுறப்ப மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இது ரீடெஸ்ட் கண்டிப்பா பண்ணி தான் போகணுமா அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து ஆஸ் யூசுவல் ஃபாலோ பண்றத இப்ப வரைய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது நாளைக்கு அனலைஸ் பண்றதுனால இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் நடந்திருக்கு இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக பாருங்க, மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகி திரும்பி இருக்கிற இடம் பாருங்களேன், 0.23 லெவல், அதாவது 21,336 நமக்கு வந்து ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலு. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு கீழே ஜஸ்ட் க்ளோஸ் ஆகி மேலே அந்த லெவலுக்கு மேலே தான் வந்து நமக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் 23% எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்தராக எகெயின் இன்னைய டேவோட ஹையை தாண்டறப்ப திருப்பி நமக்கு மார்க்கெட் வந்து 21,650யும் அடுத்து 21,700 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குல்ல, ஒரு சைடு வைஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ ஃபிபோனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் எந்த லெவல் வரைக்கும் வரும்னு பார்த்துட்டோம். எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டு பார்க்கலாம். இந்த செல்லிங் வந்தா எவ்வளவு தூரம் வரைக்கும் இந்த செல்லிங் ஃபர்தரா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் ப்ரீவியஸா வந்த ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஜூம் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ பாருங்க, இதுக்கு அடுத்து ஃபர்தரா இன்னைக்கு டேவோட லோ வந்தா கூட நமக்கு அடுத்து மார்க்கெட் கரெக்டா சப்போர்ட் எடுக்கிற ரீஜன் எங்க இருக்குன்னா 21,230. சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த லெவலுக்கு கீழே இறங்கினா மட்டுமே அடுத்த செல்லிங் ப்ரெஷர் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸாக்டா வச்சிருங்க. பார்க்குறப்ப நமக்கு வந்து 21,230
200 230 காட்டுது. சரிங்களா? அப்ப வந்து 21,200 ரீஜன நம்ம வந்து அடுத்த சப்போர்ட்டா வச்சுக்கலாம். கீழ இறங்கி இறங்குனா. சரிங்களா? இது வந்து ஃபிபோனாச்சியோட ரீட்ரேஸ்மென்ட் லெவலு. அதாவது ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் இந்த ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா இறங்குனா கீழ இறங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். பிளஸ் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? மார்க்கெட் கன்டினியூவா செல்லிங் பிரஷர் இருக்கிற பட்சத்துல இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு கூட திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா 20,300 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு லாங் டர்ம்ல சொல்றேன். பட் நம்ம வந்து நாளைக்கு ட்ரேடிங் தான் இப்ப நம்ம பார்க்குறோம். எப்பவுமே மார்க்கெட் கூடவே நம்ம ப்ளே பண்ணி போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து எக்ஸாக்ட்டான ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சுக்கிட்டு லாங் டர்ம்ல இந்த மாதிரி வியூ போகும் அப்படிங்கிறத ஐடியாவ மட்டும் தான் எடுத்துக்கணும். ப்ளே பண்றது எல்லாமே என்ன பண்ணலாம்னா, இந்த 1 ஹவர் கேண்டில்லயும் நாளைக்கு எத எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? எந்த இடத்துல போனா சி சைட், பி சைட் போலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆப்ஷன்ல ப்ளே பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாரி பொசிஷனல் ட்ரேடிங் வேண்டாம். பொசிஷனல் ட்ரேடிங் வந்து இப்போ வரைக்கும் வந்து நமக்கு கிளியரான ஒரு வியூ குடுக்கல. சரிங்களா? இந்த இடம் இருக்கு பாருங்க. அடுத்து இங்க வந்தா இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் இங்க உடனே இங்க வந்துருமான்னா, இல்ல. சரிங்களா? இந்த இடத்துல என்னோட அனலைசிஸ் எனக்கு டெக்னிக்கலா சொல்ற லெவல் வந்து இந்த லெவலுக்கு மேல இன்னைய டேவோட ஹைக்கு மேல 21,550க்கு மேல மூவ் ஆகுறப்ப ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன அப் ட்ரெண்ட். சரிங்களா? இதுக்கு கீழ உடைச்சுச்சுன்னா, அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 21,000 எடுக்கிறேன். எதுக்காக 21,000 எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த கன்சாலிடேஷன் ஓகேங்களா? அடுத்து இந்த கேண்டில் லாங் கேண்டில் பார்த்தீங்களா? கிரீன் கேண்டிலோட ஹை. இந்த லெவல்ல வந்து அடுத்த சப்போர்ட் வச்சுன்னா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ 21,230 இருக்கு பார்த்தீங்களா? வரைஞ்சோம்ல. 21,230 அதாவது ட்ரெண்ட் பேஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்துச்சுன்னா, அடுத்த இது வந்து நமக்கு 21,000ல தான் கீழ இறங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே வந்து அப் சைட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்தரா எகைன் இது வந்து மேல மூவ் ஆகறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது 1 ஹவர்ல பார்த்துடலாம். 1 ஹவர்ல என்ன மாதிரியான கரெக்ஷன் லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டியை 1 ஹவர்ல பார்க்குறப்ப நமக்கு வந்து 21,550 இன்னைய டேவோட ஹைக்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து 21,700 இந்த ரீஜனுக்கு பாருங்க. 21,700 வந்து ரெசன்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா இது ப்ரீவியஸா இந்த இடத்துலயே ரெசன்ஸ் பாயிண்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த 21,700ல இருந்து 730 சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு இதை திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம். இதுக்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா, எகெயின் ட்ரெண்ட் வந்து ஃபர்தரா அப்கமிங்ல நம்ம அனலைஸ் பண்றப்ப சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலுக்கு மேல மூவ் ஆகுறப்ப டெக்னிக்கலா. சரிங்களா? ஸோ இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 21,462ல க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 21,280 இதுக்கு கீழ உடைச்சா அடுத்து 21,230 லெவலு எக்ஸ்டென்ஷன் லெவல பொறுத்தவரைக்கும். அதுக்கு அடுத்து கீழ இறங்குச்சுன்னா, நமக்கு வந்து 21,000 வரைக்கும் கீழ இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? பாருங்க இந்த இடம்லாம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இது உடைக்கிறப்ப தான் எகெயின் பிரேக் அவுட் ஆகி மேல போச்சு. திருப்பி பாருங்க இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்ன்னு பார்க்கிறப்ப நமக்கு வந்து 21,000 வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,300 அடுத்து 21,230 அதுக்கு அடுத்து வந்து 21,000 வந்து மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கால் சைட் போறப்ப 21,550க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுறப்ப 21,600 அடுத்து 700 அதுக்கு அடுத்து வந்து 730 சரிங்களா? இந்த லெவலுக்குள்ள மொமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாளைக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஹெவியான செல்லிங் பிரஷர் வந்திருக்கிற பட்சத்துல இப்ப நேத்து முடிஞ்சிருச்சு. இன்னைய டேவும் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் மாரி குடுத்திருக்கு சரிங்களா? ஸோ இது சைட்வேஸ்ல கன்டினியூ ஆனா கூட இந்த 2 டேக்குள்ளாரயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. டே ஹைய உடைச்சா அடுத்து 600ல போயிட்டு கரெக்ஷன் குடுக்கவும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ நாளைக்கு எப்படி மொமெண்டம் நடக்குது? ஆப்ஷன் ஆப்ஷன்ல போய் ஆப்ஷன் செயின் டேட்டா பாருங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். சரியா? இப்ப நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டில எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன்? பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வைக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில்ல நம்ம ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்றேன்? நம்ம இந்த லோல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க நமக்கு வந்து 45,300 லெவல் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த லெவலுக்கு கீழ உடைச்சுச்சுனா மட்டுமே தான் அடுத்து நமக்கு வந்து 44,400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். பட் இன் பிட்வீன்ல நமக்கு இந்த 0.61 லெவல் இருக்கு பார்த்தீங்களா?
இந்த லெவல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகி திருப்பி மூவ் ஆகுறப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்ப டே கேண்டில்ல நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவ மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னைய டேவோட ஹைய மார்க் பண்றேன். அதே மாரி இன்னைய டேவோட லோவ நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ எதுக்காக ஹை லோ மார்க் பண்றோங்கிறது இன்னைக்கு எக்ஸாக்ட்டா யூஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாக்ட்டா ஹை அண்ட் லோ வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயத்த இதுல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கேப் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் இன்னி டேவோட லோ, அதாவது இந்த 45,400 இருக்குல்ல, இதுக்கு கீழ உடைச்சுச்சுன்னா, அடுத்து சப்போர்ட் எடுக்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 44,950. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எங்க வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு? 44,950 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு. அந்த இடத்துல நான் சப்போர்ட்டா மார்க் பண்றேன். ஏன்னா இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு திரும்பலாம் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அடுத்து நம்ம டே கேண்டில்ல என்ன மாதிரியான விஷயத்த புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னா, இத வரைஞ்சுடுறேன். ஓகேவா? பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாருங்க. டெக்னிக்கலா பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெக்னிக்கலா இந்த ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்ணி பாருங்க. தெரியுதுங்களா? மார்க்கெட் எக்ஸாக்ட்டா என்ன பண்ணியிருக்கு? இந்த இடம் சப்போர்ட், எகெயின் இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. திருப்பி இப்ப மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி தான் திருப்பி மேல மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகுற பட்சத்துல எகெயின் இந்த டே ஹையையும் இந்த ஹைக்கு மேல உடைக்கிறப்ப இங்க க்ளோஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? இந்த லெவலு 46,500 560 இந்த லெவலு இதுக்கு மேல உடைக்கிறப்ப எகெயின் நம்ம வந்து 46,980 ஸோ ஆல்மோஸ்ட் 47,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அப் சைட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து டே கேண்டில்ல இன்னும் நீங்க டெக்னிக்கலா பார்க்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா, நான் என்ன பண்றேன்? இங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்ணி டிரா பண்றேன். சரிங்களா? ஃபர்தரா இது எங்கெங்க வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத டெக்னிக்கலா உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இது உடைச்சுச்சுன்னா அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற இடம் பாருங்க. 43,900 ரேஞ்சில தான் வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம வரைஞ்ச இந்த 44,990 சரிங்களா? அப்ப ஆல்மோஸ்ட் 45,000 45,000க்கு கீழ உடைச்சுச்சுன்னா, அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நமக்கு 43,000 ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் டாப்ல இருந்து வந்துடலாம். டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 44,466 சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸா நடந்த லெவல வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரைகிறோம். நம்ம ஒண்ணும் புதுசா எதுவும் இது பண்றது கிடையாது. சரிங்களா? இங்க பாருங்க. இங்க இருந்து போயிட்டு இருந்தப்ப இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயி, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயி டவுன் ஆச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சுச்சா, திருப்பி இந்த பாயிண்ட் என்ன ஆயிருக்கு? சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து திருப்பி மேல ஏறிச்சு. இந்த சப்போர்ட் உடைக்கவும் தான் கீழ இறங்கியிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி கன்சிடர்ஸ் பண்ணிட்டு வரப்ப, நமக்கு வந்து மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த 44,000 ஒரு நிமிஷம் 44,500 லெவல். சரிங்களா? ஸோ மார்க்கெட் அடுத்து உடைச்சு கீழ இறங்குச்சுன்னா, இந்த 2 லெவலையும் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து கீழ இறங்குனா, நம்ம வந்து 43,800 ரீஜன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்து டெக்னிக்கலாவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எப்படி போலாம், எந்த இடத்துல வந்து அப்ரோச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி அப் சைடு போச்சுன்னா, பாருங்க இந்த டேவோட ஹை 46,200க்கு மேல மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 46,575 இந்த கேண்டில் இருக்குல்ல, பெரிய கேண்டிலோட க்ளோசிங் லெவலு. இதுக்கு அடுத்து மேல மூவ் ஆகுறப்ப நம்ம வந்து இந்த இங்க வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டிலோட லோ லெவல். அது வந்து 46,900 சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் மேல ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்ப 1 ஹவர்ல வச்சுட்டு அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்ப என்ன பண்றேன், பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். ஸோ 1 ஹவர் கேண்டில்ல இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 47,900ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 46,200. ஸோ இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா 1 ஹவர் கேண்டில்ல, இந்த 45,800 இருக்குல்ல, இதுக்கு மேல மூவ் ஆச்சுன்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 46,200 வரைக்கும் வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்தா கூட இன்னைய ரெசிஸ்டன்ஸ போய் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு மேல உடைக்கிற பட்சத்துல நீங்க அதுக்கு அடுத்த டார்கெட்டா வந்து இந்த சப்போர்ட் பாயிண்ட் பாருங்க. 46,500 சரிங்களா? 200க்கு மேல 46,200க்கு மேல உடைக்கிறப்ப அடுத்து நீங்க வந்து 46,500 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா 46,900 சரிங்களா? அடுத்த ரவுண்ட் நம்பர் 47,000 சரிங்களா? இதே டவுன் சைடு வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கட்டும். அதே மாதிரி இந்த பாட்டம் லைன் மறந்து லோ லைன் இதுவும் உடைக்கட்டும். அப்போ வந்து 45,400க்கு கீழே உடைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நீங்க வந்து 45,000யும் அதுக்கு அடுத்து கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் 44,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா நிஃப்டி, பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மூவ்மெண்டம் நடக்குது, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா ஆல்ரெடி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் வந்து 25th ஜன் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் அடுத்த மணில இருக்கிறது 45,700ல இருக்கு. அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா 46,000ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 லேக் கான்ட்ராக்ட் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு மட்டுமே 71,000 உள்ள புது கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,000. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 46,500ல இருக்கு. சரிங்களா? இன் பிட்வீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மினிமமான லெவல் தான். பட் ஸ்ட்ராங் லெவல்ஸ்ன்னு பார்க்குறப்ப 500 பாயிண்ட்ஸ்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே சப்போர்ட் சைடுல போய் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க எக்ஸாக்ட்டா வந்து ஒரு லாங் சப்போர்ட்ன்னு கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ நமக்கு சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓப்பன் இன்டர் சைஸ் பார்க்குறப்ப 45,500ல வந்து 82,000 இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 45,000ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இன் பிட்வீன்லலாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இல்ல. சரிங்களா? ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் 45,500 அதுக்கு அடுத்து வந்து 45,000 வந்து சப்போர்ட் பாயிண்டா இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேங்க் நிஃப்டி இப்போ வரைக்கும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து 9,900 கோர்ஸ் செல்லிங்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எஃபிஐ வந்து ஆல்மோஸ்ட் 6,000 கோர்ஸ் வந்து பையிங்ல இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ குளோபல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஐ மீன் டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக்கு ப்ளஸ் S&P 500 சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டோட மூமெண்டம் நடந்துட்டு இருக்கு. பாருங்க 145 பாயிண்ட்ஸ் வந்து நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 1%. S&P 500 வந்து 0.2%. டவ் ஜோன்ஸ் வந்து 0.2% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரியான கண்டிஷன் காட்டுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா எந்த சைடு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிசிஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தது, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.